ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகாசேவி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட ஆதார் கார்டு வந்து வேற ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அதை வந்து எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு தான் அதுக்கு அடுத்து தான் நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். பட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆதார் கார்டில் வேற ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கிற பழைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து ரிட்ரீவ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளுக்கு முன்னாடி என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கும் இதே மாதிரி தான் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதை நான் எப்படி வந்து கிளியர் பண்ணனேன் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு வீடியோ மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்லியிருக்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பழைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரிட்ரீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடி அப்ளை பண்ணும்போது கொடுத்த பழைய மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி மட்டும் தெரிஞ்சாலே போதும். அந்த பழைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை ஓடிபி கொடுக்காமலே நீங்கள் வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ரிட்ரீவ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்க்கு வந்து நீங்கள் போக முடியும். டிஎன்பிஎஸ்சியில் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து எப்படி ரிட்ரீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரிட்ரீவ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி கொடுத்த மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி வந்து என்னென்னு தெரியல அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட மெயில் ஐடிக்கு வந்து உங்கள் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டைப் பண்ணி அனுப்ப வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 or 4 டேஸ்லேயே நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸில் டிஎன்பிஎஸ்சியோட எந்த யூசர் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் மெயில் ஐடி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் அனுப்பியிருக்க மெயில் ஐடியில் வந்து அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் மெயில் அனுப்பி கூட உங்களோட டிஎன்பிஎஸ்சியோட பழைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் மெயில் அனுப்பி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அவங்க ரீப்ளை பண்ணி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால தான் முன்னாடி கொடுத்த மொபைல் நம்பரும் மெயில் ஐடி உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், ஆன்லைன் மூலமாகவே வந்து நீங்கள் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் அப்படி ரீட்ரீவ் பண்ணி வச்சிருக்கிற பழைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து டிஎன்பிஎஸ்சியை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லாகின் பண்ண உடனே உங்கள் டிஎன்பிஎஸ்சியோட பழைய டேஷ்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ இதில் வந்து நான் இன்னொரு டீட்டெயில் வந்து நான் சொல்லிக்கிட்டேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ரிட்ரீவ் பண்ணி வச்சிருக்கிற பழைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டும் தெரியும். அதே மாதிரி இப்போ புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்களா ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, அதுவும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ இதில் வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் உங்களுக்கு எந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் பேஸ் பண்ணி நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. இப்போது இந்த வீடியோவில் வந்து நான் பழைய யூசர் ஐடியை தான் நான் க்ளோஸ் பண்ணினேன். எதுக்காக அப்படின்னா அவங்க அந்த பழைய யூசர் ஐடியை வச்சு எந்த ஒரு எக்ஸாமுமே வந்து அப்ளை பண்ணலை. சும்மா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் நான் அந்த பழைய யூசர் ஐடியை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதை எப்படி டோட்டலாக க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா பழைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் கொடுத்துக்கோங்க. அதில் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ இதில் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து பழைய யூசர் ஐடியில் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அது பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா டீஆக்டிவேட் ஆதார் டீட்டெயில்ஸ் லிங்க்டு வித் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் உங்களோட பழைய டிஎன்பிஎஸ்சி யூசர் ஐடி இருக்குல்ல அதை வந்து டோட்டலாக ஆதார் கார்டு டீட்டெயில்ஸில் வந்து டீஆக்டிவேட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஜில் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பழைய டீட்டெயில்ஸை வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ மறுபடியும் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டீஆக்டிவேட் ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக டீஆக்டிவேட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. அதுக்கு வந்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஆதார் டீட்டெயில்ஸை நீங்கள் ஒரு தடவை மட்டும் தான் நீங்கள் வந்து டீஆக்டிவேட் பண்ண முடியும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு தடவை வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத பற்றியும் உறுதிமொழி வந்து கேட்டிருக்கு. அதுக்கு வந்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்த உடனே உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து பழைய யூசர் ஐடியில் வந்து டீஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ இதில் வந்து மறுபடியும் நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்களா ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து இதில் நீங்கள் கொடுத்துட்டு சமர்ப்பிக்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் டீட்டெயில்ஸை மறுபடியும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்களோட ஆதார் நம்பர் அண்ட் ஆதாரில் இருக்கிற நேம் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போயிருக்கும். அதை கரெக்டாக பார்த்து இதில் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஐ ஹேவ் ரீட் த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து இப்போ புதுசாக கிரியேட் பண்ணின யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கூட சக்ஸஸ்ஃபுல்லி லிங்க் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். நீங்கள் உங்களோட பழைய யூசர் ஐடியை வந்து டீஆக்டிவேட் பண்ணினா மட்டும்தான் புது யூசர் ஐடியில் வந்து உங்கள் ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் லிங்க் பண்ண பிறகு உங்களோட புது டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ இதில் வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
உங்களுக்கு வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து டிஎன்பிஎஸ்சியோட டேஷ்போர்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்குற எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் பேஸ் பண்ணி பழைய யூசர் ஐடி வந்து நீங்கள் டீஆக்டிவேட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து புதுசாக கிரியேட் பண்ணின யூசர் ஐடி கூட உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண பாருங்கள். இது சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சகா சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.